வியூஸு அப்படி போகுது. ஸோ இதுக்கு முன்னெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி போனதே கிடையாது. எல்லாமே 1000, 5000, 10,000, 20,000 அப்படி தான் போச்சு. பட் ஒரு வீடியோ டிவிக்கேன்னு வச்சு தான் நீங்கள் இந்த வாட்டி வந்து ப்ரொமோட் ஆகுறீங்க. விஜய் இல்லாமல் ஒரு யூடியூப் இருக்கவே இருக்காது. அவரை பற்றி பேசாமல் எந்த டெபிட்டுமே இருக்காது. ஸோ நீங்கள் விஜய் இல்லாமல் ஒரு வீடியோ பண்ணுங்கள், அதுக்கு எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு பாருங்கள். விஜய் தமிழ் வைக்காதீங்க, விஜய் டாபிக் பேசாதீங்க, எதுவுமே பேசாமல் ஜஸ்ட் ஒரு வீடியோ போடுங்க, அதுக்கு யூஸ் எவ்வளோ போடுங்க பாருங்கள். போகாது. ஏன்னா அது பிராண்டு. விஜய் இல்லாமல் அந்த வார்த்தை, அந்த 3 எழுத்து வார்த்தை பேசாமல் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. விஜய் 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 தான், சரிங்களா? அதனால வந்து நீங்கள் எவ்வளோங்க அவரை நீங்கள் அதாவது அரவணைச்சு லாஸ்ட்டை டவுன் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும். இதில் நிறைய பேர் வந்து அன்சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு அது ஒன்றும் தெரியல, இவர் எப்படி இப்படியும் பேசுகிறார், அப்படியே இவர் புரிஞ்சுக்கவே முடியலையப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அது தெரிஞ்சு வரணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வீடியோ பண்ண நானே பார்த்தேன், என்னடா இது சவுக்கு சங்கர் அண்ணாக்காக இத்தனை பேர் போடுறாங்க, என்ன விஷயம் சரி. ஒரு வாட்டி பார்த்தாக்க நானும் யோசித்தேன் ஒரு டைம். ஆமாம், ஒரு டைம் வந்து விஜய் நியூஸ் போட்டாலே ஆனால் டக்குன்னு ஒன்று மாத்துறாரு, டக்குன்னு டவுன் பண்ணுறாரு, சேவ் ஆக மாட்டார், அவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டோம், அவர் தேட மாட்டார், ஏதோ பேசுறது. ஸோ ஒரு நல்ல விஷயம் ஒரு 5 சொல்லிட்டாருன்னா மீதி எல்லா விஷயமும் நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த நெகட்டிவ் விட்டுட்டு பசங்க வந்து நல்லது மட்டும் எடுத்து கமெண்ட் போடுறாங்க. பட் நல்லா கேட்டுங்க, நம்மளை வச்சு தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க, நம்மளை வச்சு தான் சப்ஸ்கிரைப் வாங்குறாங்க. ஒரு சில விஷயம் பண்ணும்போது அது கரெக்டாக இல்லைன்னு கமெண்ட்டில் பாருங்கள். அவர் பேசுறது கரெக்டுன்னா கரெக்டுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுங்க. அவங்களுக்கு நம்ம ஃபயர் ஒரு நாள் தான் அவங்களுக்கு வந்து எனர்ஜி ஆகுது. விஜய் தப்பாக சொன்ன கூட நம்ம வந்து அதை கண்டுக்க மாட்டோம். ஏன்னா திஸ் பொலிட்டீஷியன் இங்கே இப்படி தான் இருக்கும். விஜய் ஒரு 4 வார்த்தை நல்லா பேசிட்டு மீதி 10 வார்த்தை தப்பாக சொன்னால் நம்ம அதை காதுலேயே எடுத்துக்க மாட்டோம். ஒரு 4 வார்த்தை மட்டும்தான் அது ஏதோ ஒன்று வெடி மாதிரி போட்டு டிவிகே லைக்ஸ், டிவிகே வின்ஸ், டிவிகே 26 போடுறோம். அது வேண்டாம். அவர் அது மாதிரி பேசுனாவே சொல்லுங்க சார், நீங்கள் பேசுறது சரியில்லை சார், ஒரு நடுநிலையிலே பேச மாட்டீங்க, சில விஷயம் பேசுகிறீங்க, சில விஷயம் வந்து உண்மை புறமாக தான் பேசுகிறீங்க. ஏடிஎம்கேக்கோ மற்ற எல்லா கட்சிக்குமே இங்கே காசு கொடுத்து தான் வேலை செய்கிறாங்க, யாருமே காசு கொடுக்காமலாம் கிடையாது, சரிங்களா? அதனால வந்து நம்ம யாரும் அதில் குற்றம் சொல்ல போகிறது இல்லை, இங்கே எல்லாமே சம்பாதிக்க தான் வராங்க. பட் என்ன, விஜயன்னு ஒரு ஐக்கானை வச்சு இங்கே நிறைய பேர் நல்ல விதமாகவும் இருக்காங்க, அதை வச்சு சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. விஜய் எல்லாமே இங்கே அரசியலே கிடையாது. விஜய் இல்லாத போதெல்லாம் அரசியல்லாம் இல்லவே இல்லை. யாருமே யூடியூப் சேனல்லாம் அப்படி சும்மா கிங்ஸ்லாம் போட்டு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எப்போ அவர் வந்தாரோ அங்கிருந்து அங்கே மாறி போச்சு. பொலிட்டிக்கல் அவ்வளோதான். இங்கே யார் என்ன அரசியல் வேணால் பேசு, மக்களுக்கு நல்லது நடக்குதா அவ்வளோதான். சின்ன பசங்க பெரிய வயசானவங்க வரைக்கும் அரசியல் பேச